ஹாய் இட்ஸ் பாம் சண்டே. முன்னாடியெல்லாம் பாம் சண்டே அன்னைக்கு போய் 2 லீவ்ஸ் வாங்கிட்டேன் அப்படின்னா, நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து உட்காந்துட்டு சர்ச்சில் ஃபாதர் எல்லாம் என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னு நாங்கள் லெசன் பண்ணதே கிடையாது. நாங்கள் பாட்டுக்கு உட்காந்து ஏதாவது டிசைன்ஸ் பண்ணிவிட்டு நிறைய டிசைன்ஸ் பண்ணிவிட்டு ஜாலியாக விளாண்டுட்ருப்போம். இப்போல்லாம் யோசித்து பார்த்தா கூட எந்த டிசைன்ஸுமே ஞாபகத்துக்கு வரல. ஃபைனலாக கூகுள் பார்த்து நானுமே ஏதோ அவளுக்கு டிசைன் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். அவளும் சின்ன பிள்ளைல, அதனால் ஏதோ கிராஃப்ட் பண்ணுற மாதிரி ஜாலியாக உட்காந்து பண்ணிகிட்டு இருந்தா. காலையில் இன்றைக்கி சர்ச் முடிகிறதுக்கே ஒரு 9:30 மேலே ஆகிடுச்சு. அதனால் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் ஆல்ரெடி சமைக்கிற பிளான் இல்லை. வரும்போதே ஆப்பம் அண்ட் சட்னி வாங்கிட்டு வந்து சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு சரி காலையிலேயே லஞ்சை முடிச்சுட்டு எனக்கு ஆஃப்டர்நூன் கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் இருந்தது, அதை பண்ணணுங்கிறதுக்காக இன்றைக்கி லஞ்ச் மெனு வந்து வீட்டில் யாருக்குமே நான்வெஜ் சாப்பிட்ற மூடே இல்லை. எல்லோரும் சரி கஞ்சி வச்சிடலாம் வித் சம்மந்தி அப்படின்னாங்க. அதனால் இன்றைக்கி கஞ்சி அண்ட் சம்மந்தி தான் வச்சுருந்தோம். அப்பா வழியில் நிறைய காந்தாரி நிற்கிது, நான் போய் எடுத்துகிட்டு வரேன், அதை வச்சு சம்மந்தி பண்ணிடலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதனால் இன்றைக்கி இந்த காந்தாரி மிளகு போட்டு தான் சம்மந்தி பண்ணியிருந்தேன். அது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது தனியாக சாப்பிட்டா பயங்கர காரமாக இருக்கும். பட் சம்மந்தி கூட பண்ணும்போது நல்லா தான் இருக்கும், சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுவும் பண்ணிவிட்டு காலேஜில் என் ஃப்ரெண்டோட வீட்டில் நிறைய மாங்காய் காய்ச்சிருக்கு. அது பயங்கர புளிப்பு. அது வந்து பழுக்காது, பழுத்தா சாப்பிட நல்லா இருக்காது. அதனால் எனக்கு கொஞ்சம் கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க. நீங்கள் தான் ஊறுகாய் நல்லா சாப்பிடுவீங்களா, வேணால் போட்டுக்கோங்கன்னு சொல்லிவிட்டு. ஸோ அந்த மாங்காயிலையும் கொஞ்சம் ஊறுகாய் போட்டு இன்றைக்கி லஞ்ச் வேலைகளெல்லாம் சடன்னு முடிச்சாச்சு. நான் ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணேன். இப்போ நம்மலாம் யாரையாவது பார்த்தா ஹே ஹாய் எப்படி இருக்கீங்க அப்படின்னு ஜாலியாக கேட்போமா. ஆனால் அவங்க உடனே சேட் ஃபேஸ் வச்சுட்டு ஏதோ இருக்கேன் அப்படின்னு ஆன்சர் பண்ணுறாங்க. அந்த ஆன்சரை கேட்டாலே எனக்கே ரொம்ப சங்கடமாக போயிடுது. அப்படி என்ன தப்பாக கேட்டுட்டோம்? நம்ம கிட்ட யாராவது நல்லா இருக்கீங்களான்னு கேட்டால் ஆமாம் நல்லா இருக்கேன், நீங்களும் எப்படி இருக்கீங்க அப்படி ஜாலியாக கேட்டால் எவ்வளோ நல்லா இருக்கும். அதை விட்டுட்டு சேடாக ஃபேஸை வச்சுட்டு இப்போ நீங்கள் நல்லா இல்லைன்னு சொல்கிறதுனால நம்ம என்ன சொத்து பத்திரமாக எழுதி கொடுக்க போகிறோம்? எதுவுமே கொடுக்க போகிறது இல்லையே. இவங்க சரியான நெகட்டிவான ஆளுப்பா, நம்ம சந்தோஷமாக போகுது அப்படி தானே ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு தோணும். நான் ஸ்கூலிங் கான்வென்ட்டில் பண்ணேன். ஸோ பொதுவாக எல்லா ஸ்கூல்ஸ்லேயுமே வந்து நம்ம மார்னிங் விஷ் பண்ணும்போது குட் மார்னிங் குட் ஈவினிங் அந்த மாதிரி நமக்கு சொல்லி கொடுப்பாங்களா. ஆனால் எங்கள் கான்வென்ட்டில் வந்து இப்போ நம்ம குட் மார்னிங் சொல்கிறோம் அப்படின்னா ஃபேஸில் ஒரு சின்ன ஸ்மைல் இருக்கணும் அப்படிங்கிறது எப்போவுமே எங்களை வந்து இன்சிஸ்ட் பண்ணுவாங்க. வித் அ ஸ்மைல் நம்ம வந்து சொல்லணும் குட் மார்னிங் குட் ஈவினிங் அந்த மாதிரி. ஸோ அது சின்ன வயசுலேருந்தே நமக்கு பழகிடுச்சு. ஸோ அதே ஹேபிட் நம்ம குழந்தைங்களுக்கும் நம்ம சொல்லித்தரலாம். சின்ன வயசில் நம்ம எல்லாருக்குமே அந்த வியர்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நம்ம யாரையாச்சும் பார்த்து ரோட்டில் ஸ்மைல் பண்ணியிருப்போம், ஆனால் அவங்க சிரிச்சிருக்க மாட்டாங்க. நமக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருந்திருக்கும். என்னடா பண்ணுறது, யாராவது நோட்டீஸ் பண்ணாங்களா அப்படின்னு யோசிச்சுட்டே நம்ம அதுலேருந்து மூவ் ஆகிருப்போம். பட் இட்ஸ் ஓகே, அது யாராச்சும் ஒருத்தர் 2 பேர் தானே, எல்லாருமே அப்படி பண்ணுறதே கிடையாதுல்ல. அண்ட் நம்ம இப்போ சேடாக ரோட்டில் போயிட்டுருக்கோம், நம்மளை யாராச்சும் பார்த்துட்டு மோஸ்ட்லி ஒரு குழந்தைங்க தான் நம்மளை பார்த்து சிரிக்கும். ஸோ சம்டைம்ஸ் சிரிச்சிட்டாங்க அப்படின்னா நமக்கு நம்மளோட சேட்னஸ் கொஞ்சம் மறைஞ்சு போயிடும். ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஒரு சின்ன ஒரு ஹாப்பினஸ் வரும்ல. அந்த ஹாப்பினஸ்ஸை வந்து ஏன் நம்மளே ஸ்ப்ரெட் அவுட் பண்ணக்கூடாது? இந்த ஜாலி நோட்டோட இந்த வீக் ஃபுல்லாக நம்மளும் ஹாப்பியாக இருப்போம், நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள ஹாப்பியாக வச்சு